வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்ல வர்றது புரியும். ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீடு நம்ம மாறப்போகிறோம் அப்படின்னா, அந்த வீட்டில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குன்றது நம்ம அந்த வீட்டுக்கு போய் இருந்து பார்த்தா தான் தெரியும். வெளியில் வீடு அழகா தெரிஞ்சாலும், உள்ளுக்குள்ளே ட்ரைனேஜ் ப்ராப்ளத்துலேருந்து, தண்ணி வசதியிலேருந்து, மழை பெஞ்சா அந்த ஏரியா எப்படி இருக்கும், இந்த வீடு எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்கள்லேருந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நமக்கு பக்கத்தில் எல்லா பொருளும் கிடைக்குமா அப்படின்றது, கடை வசதி எல்லாம் எப்படி இருக்குது, அடுத்த வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் எப்படி நம்ம கூட பேசுவாங்க பழகுவாங்க அப்படின்றதுலேருந்து நிறைய விஷயங்களை நம்ம யோசிப்போம். 4 வருஷமாக நான் அந்த வீட்டில் இருந்துட்டேன். இது ஒரு டபுள் பெட்ரூம் வீடு. இந்த வீட்லேயுமே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. வந்த புதுசில் எனக்கு வந்து எல்லாமே வந்து ஒரு தலைவலியாக தெரிஞ்சாலுமே போக போக பழகிருச்சு. இந்த வீடு இப்படி தான், இதோடு நம்ம வாழ்ந்து பழகணும்னு சொல்லிட்டு நான் அதை பழக்கிக்கிட்டேன். நான் இருக்கிற வரைக்குமே எனக்கு வந்து இந்த வீட்டில் நிறைய தண்ணி பிரச்சனை இருந்தது. அதை வந்து எப்படியோ நான் சமாளித்து, இந்த வீடு இப்படி தான், இதுக்கேற்ற மாதிரி நம்ம தான் ரெடி ஆகிக்கணுன்ற மாதிரி ரெடி ஆகிட்டு போயிட்டே இருந்தோம். இனி போக போகிற வீட்டில் எது எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியலை. அந்த ஒரு பயம் வந்து எனக்கு மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. வீடு இப்படி கலைஞ்சி இருக்கேன்னு நினைக்காதீங்க. இப்போ தான் வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக எல்லா பொருளும் எடுத்து வச்சிட்ருக்கோம். நல்ல நிலமையில் வீடு இருக்கும்போது வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன், சுத்தமாக முடியல. நமக்கு முட்டை மிட்டாய் ஆர்டர், ப்ரௌனி ஆர்டர்னு லாஸ்ட் வரைக்கும் நான் வந்து அந்த வேலையை பார்த்துட்டே இருந்தேன். சண்டே அன்னைக்குன்னு மட்டும் லீவ் போட்டுட்டு இந்த பொருளுங்களெல்லாம் இறக்கி வைக்கிற வேலையை பார்த்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் அந்த வீட்டில் போய் நம்ம ஏற கட்டணும். இப்போ வந்து வீடு எந்த அளவுக்கு காலியாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூம். இப்போ இந்த பெரிய பொருளுங்கள்லாம் லாஸ்ட்டாக ஒரு ஷிஃப்ட் வந்துடும். நான் இதோட வந்து அந்த புது வீட்டுக்கு போக போகிறேன். இந்த பெட்ரூமில் இன்னும் ஏசி, பீரோ இது 2 பொருள் இருக்குது. இந்த பெட்ரூம் மட்டும் அட்டாச்டு பாத்ரூம். இது வந்து ஒரு சின்ன பால்கனி. இப்போ நான் இருக்கிற வீடு ஃபஸ்ட் ஃப்ளோர், போக போகிற வீடு செகண்ட் ஃப்ளோர். 2 நைட்டு எங்களோட இருந்து எங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே ஏற்றி இறக்குன எங்களோட எல்லா தம்பிங்களுக்கும் இந்த வீடியோ மூலமாக நிறைய நன்றி சொல்லிக்கிறேன். இவ்வளோ வேஸ்ட்டு பொருள் இருக்க பாருங்கள். இவ்வளோ வேஸ்ட்டு பொருளோடு இவ்வளோ நாள் இருந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நான் வீடு காலி பண்ணணும்னு சொல்லும்போதே ஹவுஸ் ஓனர் எப்போ சொன்னாங்களோ அப்போலேருந்து எனக்கு வீடு க்ளீன் பண்ணுற எண்ணமே போச்சு. ஒரு தடவை மட்டும் மாப் போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் போடவே இல்லை. அவங்க சொல்லி 1 மந்த்துக்குள்ளே நாங்கள் வேறு வீடு பார்த்துட்டோம். ஒவ்வொரு வீடும் பார்க்கும்போதும் நம்மக்கிட்ட இருக்கிற பொருளுக்கு இந்த வீடு பத்துமா அப்படின்றத யோசித்து பார்த்து வாங்கினேன். கடைசியில் நமக்காக வீடு பார்க்க போய் நம்மக்கிட்ட இருக்க பொருளுக்காக வீடு பார்க்குற நிலைமை ஆயிடுச்சு. நான் காலி பண்ணிவிட்டு வந்த வீடு, அதுக்கப்புறம் இப்போ நான் வந்திருக்க வீடு 2மே வந்து ஆப்பில் பார்த்து வந்த வீடு தான். நோ ப்ரோக்கர் ஆப் தான் நான் யூஸ் பண்ணேன். அது ரொம்பவே ஜென்யூனாக இருக்குது. உங்களுக்கும் வேணும்னா அந்த ஆப் யூஸ் பண்ணி பாருங்கள்.